வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. லத்தீன் மொழியில் வியா டொலராசா என சொல்லப்படும் சிலுவை பாதையை உலகுக்கு நினைவூட்டிக் கொள்ளும் பெரியவள்ளி நாள் இன்று. கிறிஸ்தவர்கள் இன்று நினைவுகூரும் இந்த பெரியவள்ளியின் சிலுவை பாதையில் மனிதகுலத்தின் மீட்புக்காக இறைமகனான இயேசு கிறிஸ்து குரூரமான ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டதாக விவிலியம் கூறிக்கொள்கிறது. அன்றைய நாட்களில் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் அவரே தனது சிலுவையை சுமந்து சென்ற இந்த சிலுவை பாதை தமது அன்புக்குரியவர்களை ஒருவர் இழப்பதால் ஏற்படும் அவல நிலையின் முழுமையான பரிமாணத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ளும். சிலுவையில் அறையப்படும் தண்டனை அன்றைய காலத்தில் ரோமானிய பேரரசில் இருந்த ஒரு நடைமுறை. அன்று ரோமானிய பேரரசின் குடிமக்களாக இல்லாதவர்களுக்கும் அடிமைகளுக்கும் ரோமானிய ஆட்சியாளர்கள் இந்த கொடூரமான அவமானகரமான மரண தண்டனையை வழங்கி கொண்டார்கள். தற்போது இஸ்ரேலாக கருதப்படும் பிரதேசங்களில் இந்த தண்டனை முறை அன்று வழக்கத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்னர் ஜெருசலேம் ரோமானியர்களால் கைப்பற்றப்பட்ட போது கூட ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார்கள். சிலுவை மரணத்தின் மிகப்பெரிய குரூரமாக சிலுவையில் அறையப்படுபவர்கள் அசைய முடியாத நிலையில் உயிருடன் உள்ள போதே அவர்களின் உடல்களை கழுகுகள் போன்ற பறவைகள் உண்ணத் தொடங்கும். அதன் பின்னர் அந்த உடல் தனது உயிரை துறந்து ஓரிரு நாட்களுக்கு பின்னர் சிலுவையில் இருந்து அழுகி விழும் போது அவ்வாறு விழும் சதைகளை சூழ உள்ள விலங்குகள் உண்பதால் சிலுவையில் அறையப்படுபவர்களின் உடல்கள் புதைக்கப்படும் வழக்கம் அன்று இருந்ததில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைத்தது. அவரை நேசித்தவர்கள் அந்த உடலுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டதால் தான் சிலுவையில் அறையப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு தோல்வி மரணமாக இல்லாமல் இன்று வரை ஒரு வெற்றி மரணமாகவே காட்டப்படுகிறது. இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு வெற்றி மரணமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவரது போராட்ட குணம். அன்றைய நாட்களில் யூத அதிகாரிகளுக்கும் ஆக்கிரமிப்பு ரோமானியர்களுக்கும் அவர்களின் அதிகார இருப்புக்கு எங்கே இயேசு கிறிஸ்து உலை வைத்து விடுவாரோ என்ற அச்சத்தை உருவாக்கி கொண்டதால் இயேசுவுக்கு இந்த சிலுவை மரணம் வழங்கப்பட்டது. இந்த வரலாற்றின் பின்னணியில் இலங்கையிலும் இன்று பெரியவள்ளி ஆராதனைகள் மீண்டும் ஒரு முறை சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடந்தன. இன்று முதல் நாளை மறுதினம் ஞாயிறு வரை இவ்வாறான சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவித்துள்ளது. 2009 பின்னர் இலங்கையில் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்தவ மத பண்டிகைகள் வரும்போது கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடவே வந்துவிடுவதற்கு காரணம் 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நடத்தப்பட்ட நாசகார தாக்குதல்கள் என்பது நீங்கள் அறிந்த விடயம். இந்த தாக்குதலை திகதி வாரியாக நோக்கினால் எதிர்வரும் திங்கள் 21ஆம் தேதி அதன் நினைவு நாள் வருகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் இலங்கை தீவில் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் தேவாலயங்களில் பலியான மக்களை விசுவாசத்தின் நாயகர்கள் என உலக கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தலைமையகமான வத்திக்கான் அறிவிக்கவுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து மற்றும் கத்தோலிக்க மதம் மீதான நம்பிக்கைக்காக தமது உயிர்களை தியாகம் செய்பவர்களுக்கு வரலாற்று ரீதியாக இந்த விசுவாச நாயகர்கள் தகுதி நிலை வழங்கப்படும் பின்னணியில் இப்போது இலங்கையில் 2019 தேவாலயங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானவர்களுக்கும் வத்திக்கான் இந்த தகுதி நிலையை அதிகாரபூர்வமாக எதிர்வரும் திங்கட்கிழமை வழங்க உள்ளது. வெளியரங்கில் வத்திக்கான் இந்த நகர்வை செய்ய இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை கண்டறிய தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கம் இதுவரை செய்த நகர்வுகளை ஸ்ரீலங்காவின் பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் வெளியிட உள்ளதாக தெரிகிறது. இலங்கையில் உள்ள கத்தோலிக்க ஆயர்கள் அனைவரும் இந்த வாரம் ஒரு மாநாட்டை நடத்தி இந்த தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் யார், இந்த கொடூரமான செயலை செய்ய உதவியவர்கள் யார் என்பது குறித்து உடனடியாக ஏகேடிஆரின் அரசாங்கம் பகிரங்கப்படுத்தலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் இந்த நகர்வு வர காத்துள்ளது. ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க தலைகளின் கருத்தின்படி 2000க்கு பின்னர் இருந்த அரசாங்கங்களை விட ஒப்பீட்டு ரீதியில் தற்போதைய ஏகேடிஆர் அரசாங்கம் தாக்குதல் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்த சில நகர்வுகளை செய்வதாக கருதி கொள்கிறது. இதனால் தான் ஏகேடிஆர் தரப்பு இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளை ஆயர்களின் மாநாடும் அவதானத்துடன் பாராட்டியுள்ளது. இவ்வாறு ஒரு பாராட்டை வெளியிட்ட ஆயர்களின் தரப்பு இந்த தாக்குதலில் நீதி வழங்குவதற்காக பாடுபடும் ஏகேடிஆர் அரசாங்கத்தின் இறுதி நோக்கம்
இந்த தாக்குதலின் குற்றவாளிகள் யார், இந்த கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் யார் என்பதை அம்பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. எனினும் இப்போதைய நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு முன்னர் 21ஆம் தேதிக்கு முன்னர் இந்த விடயத்தில் 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகாரர்கள் யார், குற்றவாளிகள் யார் என்ற விடயத்தை எக்கேடிஆர் தரப்பு தடாலடியாக பகிரங்கப்படுத்திய நிலையில் இருப்பதாக தெரியவில்லை. யதார்த்தமாக நோக்கினால் பெரிய வெள்ளி தினம் கடந்ததோ, உயிர்த்த ஞாயிறு தினம் கடந்ததோ, இல்லையென்றால் அதன் தாக்குதல் நினைவு தினம் எதிர்வரும் திங்களன்று கடந்ததோ, அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த விடயங்களை விட எதிர்வரும் மே 6 இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கடந்த பொது தேர்தலில் தமது தரப்பு பெற்ற வெற்றியை போன்ற ஒரு பக்கவாட்டு வெற்றியை பெறுவது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதனால் தான் தமிழர் தாயக பகுதிகளிலும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரைகள் தீவிரமாக இடம்பெறுகின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் கிழக்கில் தனது பரப்புரைகளை நடத்திய முதன்மை தலைவர் ஏகேடிஆர் வெற்றி நமதே ஊர் எமதே என்ற கொட்டொலியுடன் நேற்று மன்னாரிலும் யாழ்ப்பாணத்திலும் பரப்புரைகளை செய்தார். ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது போலவே ஏகேடிஆர் பங்கேற்ற கூட்டங்களில் அதிகளவான தமிழ் மக்கள் கூட்டப்பட்டனர். இது வடக்கின் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் புதியதொரு எச்சரிக்கை செய்தியை சொல்லியுள்ளது. ஏகேடி தரப்புக்கு இவ்வாறாக திரளும் மக்களின் கூட்டம் அந்த தரப்புக்கே வாக்களிக்கும் என்ற உத்தரவாதத்தை வழங்கிக் கொள்ளாமல் விட்டாலும், இவ்வாறு திரட்டப்படும் மக்கள் வேறு இடங்களிலிருந்து பேருந்துகள் மூலம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டவர்கள் என்ற கதைகள் இருந்தாலும், ஏகேடிஆர் தரப்புக்கு திரளும் கூட்டம் ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசிய அரசியல் அபாய கட்டத்தில் இருப்பதை ஆதாரப்படுத்தக்கூடிய எச்சரிக்கை செய்திகளை நீட்சிப்படுத்தத்தான் செய்கிறது. ஏனென்றால் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி ஆகிய திசைகாட்டியை பொறுத்தவரை தமிழர் தாயக மக்களுக்கு விசேஷமாக எந்த அரசியல் அதிகாரங்களும் தேவையில்லை. தமிழர்களின் முற்றங்களில் இனப்பிரச்சனையும் இல்லை, அரசியல் பிரச்சனையும் இல்லை, மாறாக பொருளாதார பிரச்சனையே உள்ளது. இதனால் தமது தேசிய அரசாங்கம் என்ற கூழ்பானைக்குள் தமிழர்களும் தமது தனித்துவத்தை கரைத்து சங்கமித்துக் கொள்ள வேண்டும் என்ற கரத்துண்டுகள் அங்கிருந்து நீட்டப்படுகின்றன. இதனால் தான் நேற்று மன்னாரில் ஒலிவாங்கியை பிடித்த ஏகேடிஆர் மன்னாரில் தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றிக் கொண்டால் அவை கோரிக்கொள்ளும் நிதி கண்ணை மூடிக்கொண்டு வழங்கப்படும் எனவும், அதற்கு மாற்றாக ஒருவேளை ஏனைய தரப்புகள், அதாவது தமிழரசு கட்சி உட்பட்ட தரப்புகள் தமிழ் பகுதிகளின் நிர்வாகத்தை கைப்பற்றிக் கொண்டால் அவைக்கு ஒரு நிதியை வழங்க தமது தரப்பு 1க்கு 10 முறை யோசித்துக் கொள்ளும் என்ற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதாவது என்னோடு நின்றால் நட்பு, அவ்வாறாக நிற்காவிட்டால் எல்லோருமே எதிரிதான் என்ற எதேச்சாதிகார நிலையை இந்த ஜனநாயக தேர்தல் ஊடாகவும் ஏகேடிஆர் தரப்பு நாசூக்காக வெளிப்படுத்திக் கொள்கிறது. நேற்று மன்னாரில் வைத்து மன்னார் மற்றும் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான பயணிகள் படகு சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கரத்துண்டையும் ஏகேடிஆர் நீட்டியிருக்கிறார். அத்துடன் அதானியின் மன்னார் காற்றாலை திட்டத்தில் அவதான நிலையெடுத்து மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்திக்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் மன்னார் பிரதேசத்தில் காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தாலும் சூழல் பாதுகாப்பை கருத்தில் எடுக்காமல் கவனத்தில் கொள்ளாமல் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அவ்வாறான திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது எனவும் சொன்னார். இக்கரையில் அவர் இந்த செய்தியை சொன்னாலும் இது அக்கறையில் உள்ள அதானி குழுமத்துக்குத்தான் பொருந்தக்கூடிய செய்தி. இதனால் எதிர்காலத்தில் மக்களின் கருத்துக்களை அறிந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் காற்றாலை மின் திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியை மன்னாரில் சொன்னவர் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் வைத்தும் அவர் சில கரத்துண்டுகளை நீட்டினார். அந்த வகையில் வடக்கிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்களை மறந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்ப வேண்டும், இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துக் கொண்டார். கடந்த கால இலங்கையில் பணம் உள்ளவர்களுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாகுபாடு நிலை இருந்த போதும் இனிமேல் தமது ஆட்சியில் அவ்வாறு இருக்காது, அனைவருக்கும் சட்டம் பொது என அவர் சொல்கிறார். மன்னாரில் வைத்து மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை குறித்து பேசிய ஏகேடிஆர் யாழ்ப்பாணத்தில் வைத்து வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் தமிழக கடற்தொழிலாளர்களின் வளச்சுரண்டல் குறித்து பேசினார். அவரது உரையில் வடக்கு கடலில் நடைபெறும் அனைத்து விதமான சட்டவிரோத நகர்வுகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தனது கடற்படைக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தன்னுடன் சந்திப்பை மேற்கொண்ட பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் வடக்கு கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் எல்லை தாண்டிய வளச்சுரண்டல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட அவர்
நமது கடல், நமது மீன், நமது மக்களுக்கே சொந்தமானது என்றார். வடக்கு கடலில் தமிழக கடற்தொழிலாளர்கள் பயன்படுத்தும் கடலடியை வாரி மேற்கொள்ளப்படும் இழுவை கடற்தொழில் முறை தமிழர் தாயகத்தின் கடல் வளத்தை நாசமாக்கிக் கொள்ளும் விடயம் ஏகேடிஆர் சொல்லித்தான் தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இலங்கையில் இந்த பொட்டம் ட்ரோலிங் எனப்படும் கடலின் அடிமட்டத்தை கிளறி மேற்கொள்ளப்படும் கடற்தொழில் முறை தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் போருக்கு பிந்திய மீள்குடியேற்ற முயற்சிகளுக்கு சவாலாகவும் தமிழக இழுவை படகுகளின் அத்துமீறிய வளச்சுரண்டல் இருப்பதையும் யாரும் மறுத்துக் கொள்ள முடியாது. ஆனால் அதே சமகாலத்தில் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த சட்டவிரோத முறையை மேற்கொள்ள படகுகளின் முதலாளிகள் தரையில் இருந்து உத்தரவுகளை வழங்கிக் கொள்ள அந்த உத்தரவுகளுக்காக கடலில் இறங்கிக் கொள்ளும் அன்றாடம் காட்சிகளான கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையால் துன்பப்படும் நகர்வுகளும் தொடர்கின்றன. ஆகையால் இந்த பிரச்சனையை மனிதாபிமான ரீதியாகவும் கையாள வேண்டிய பொறுப்பும் இருப்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. இதற்கிடையே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான தரைவழி இணைப்பு திட்டங்கள் இப்போதைக்கு வேண்டாமை என்ற வகையில் ஏகேடிஆர் தரப்பு ஒரு நிலையை எடுத்துள்ளதாகவும் தெரிகின்றது. 2000ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் ரணில் அரசாங்கம் தனது கமுக்கமான நகர்வுகள் மூலம் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டும் திட்டத்தில் இந்திய பிரியனரையும் வலுவாக இழுத்து கோர்க்கும் வகையில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு என்ற திட்டம் உள்ளடக்கப்பட்டு கவர்ச்சிகரமாக பிரியனருக்கு நீட்டப்பட்டது. ரணிலே இந்த திட்டத்தை ஆரம்பத்தில் பரிந்துரைத்ததால் கடந்த 23ஆம் ஆண்டில் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் ரணில் டெல்லிக்கு சென்ற வேளை இந்த திட்டம் மீண்டும் அவரால் முன்னகர்த்தப்பட்டது. ஆனால் இப்போது ஏகேடிஆர் தரப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த தரைவழி இணைப்பு திட்டத்திற்கு பின்னடித்துக் கொள்வதை டெல்லி உணர்கிறது. ஏனென்றால் மோடியின் அண்மைய கொழும்பு பயணத்தின் போது இந்த விடயம் இரண்டு தரப்புக்கும் இடையிலான நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படவே இல்லை. இதனை அடுத்துத்தான் தனது இலங்கை பயணத்தின் முடிவில் மீண்டும் இந்தியாவுக்கு வந்த வழி போல விமானத்தில் பறக்காத நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் இருந்து உலங்குவானூர்தியில் ராமேஸ்வரத்துக்கு பயணித்து இந்தியாவுக்கு இலங்கை ஒரு வகையில் ஒரு மாநிலம்தான் என்ற ஒரு தோற்றப்பாட்டு காட்சியையும் சொல்லியிருந்தார். அத்துடன் இந்த பயணத்தில் பாக்கு நீரிணை பகுதியில் தாழ்வாக பறந்த மோடி ராமர் பால திட்டுக்களை பார்வையிட்டதுடன் ராமர் பால திட்டுக்கள் உட்பட்ட கடற்பரப்பையும் உன்னிப்பாக பார்வையிட்டார். ஆகமொத்தம் ஸ்ரீலங்கா இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி இணைப்பு திட்டத்திற்கு பின்னடித்தாலும் மோடியின் அண்மைய இலங்கை பயணத்தின் போது ஒரு கட்டத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி இணைப்பை மோடி வலிந்து தொட்டிருப்பதும் இங்கு அவதானிக்கக்கூடிய இன்னொரு விடயமாகிறது. ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஆட்சி தரப்பான ஏகேடிஆர் தரப்பு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தரைவழி இணைப்பை கிடப்பில் போட முனைந்தாலும் இந்த திட்டத்தை ஏதோ ஒரு வகையில் முன்னரங்குக்கு நகர்த்த டெல்லியும் தொடர்ந்தும் முனைவதை சமகால நிகழ்வுகள் புலப்படுத்தத்தான் செய்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.